வண்டி எப்படி ரோடில் ஓடணும், இன்னும் ஓட 4 வண்டி படுது. உங்கள் வேலை என்ன அந்த வண்டிகளை விட்டுருவீங்களா? எப்படி போயிடுங்க சாமி, நேராக போங்க. ஆமாம், இது உள்ள நேராக போங்க. அப்படியே திரும்ப வரணும். அப்படி ஆமாம், மயிலாப்பூர் இது ஐநாவரம் போயிருக்கு. ஆமாம், ஒரு 3 வண்டி 4 வண்டியாக போகுது ஆகிட்டாயா. அது வந்து ஐயா கிட்ட சொன்னேன், சாமி கிட்ட சொல்லிட்டேன். சாமி சாமி பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாளைக்கு 3 வண்டி 4 வண்டி தான் போகுது. வண்டி ஓட்டாது வெளியில் சேர்த்து அதிகமாக போட்டுருங்க. திரும்பி வெளியில் வண்டி பிடிச்சி போட்டுருங்க. சரிங்களா, 4 வண்டி எடுத்துகிட்டு போங்க. சரி, இப்போ எஸ்ஐ சார் வராருங்களா? அவங்களாம் பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சாலும் எடுத்து போக மாட்டாங்க. வேலை அவங்க 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 நான் டெய்லி கொஞ்சம் எடுத்துனாங்க. என்ன விளையாட்டு நுங்கம்பாக்கம் ஆஃபீஸு, அது வேலை செய்வாங்க. காலேஜ் ரோடு, ஆரிங்டன் ரோடு, இந்த நுங்கம்பாக்கம் ரோடு, கல்லூர் கோட்டை ரோடு. இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வண்டி ஆகிடுது. 3 வண்டி 4 வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது. ஏசிக்கு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன். நிற்பாங்க, சொல்லுவாங்க, எப்படி மதிய எப்படி ஓட விட்றாங்க ரோடில். எல்லாம் பயன் வண்டி, எல்லாம் பயன் வண்டி ரோட்டில் மாநகராட்சி ஆணையாளர், உங்கள் வண்டி எப்படியா போகுது? ரீசப் பண்ணாத கான்ட்ராக்டுக்காரர் மாமூல் வாங்குறீங்களா? 4 வண்டி கோலம் பார்க்குது. இதுக்கு நாளைக்கு கோர்ட்டில் போடுறது யாரும் பார்க்க மாட்டேங்க. கண்ணு யாருக்குமே ஏமாந்த 2 வீலரு டிஎஸ்பிலாம் பிடிப்பீங்களா? டாக்ஸிக்காரன் பிடிப்பீங்க, ஆட்டோக்காரன் பிடிப்பீங்க. இந்த கார்பரேட் வண்டி பிடிக்க மாட்டீங்க. என் தைரியம் கிடையாதா இல்லை வேறு ஏதாதா? இல்லை எழுப்பி சொல்லியிருக்காரா பிடிக்கக்கூடாதுன்னு? தேவையில்லாத பண்ண பிரச்சனை பார். பிரகாஷ் அவர்களே, நீங்கள் நாட்டில் வாடு லாய்க்கு இல்லை, குடும்ப நடத்துறதுக்கு வந்துடும். மரியாதை பார்க்குறேன். எப்படியா ஓடுற வண்டியை? சாணி தான் நீ கொஞ்சமாக சூடு சோறுனா இருக்கா? உப்பு சாப்பிட சோறுறீங்கல்ல, ஓட்டலாம்பா. நான் டெய்லி சொல்லிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து பின்னால் 65 வண்டி வேலை பிடிச்சி போட்டுருக்கேன். என்ன பண்ணுறீங்க எல்லாம்? வேடி பார்க்குறீங்களா? பிச்சாடிக்கா போய் எங்கேயாவது மாமூல் ஆகாத வண்டி கொண்டு விட்டா சரி. என்ன தெரியல, நான் நாளைக்கு கேட்டிருக்கேன். அதை கூட 4 வண்டி பதில் சொல்லுவாங்க. எவ்வளோ பயன் தேவையாதெல்லாம்? மாநகராட்சிக்கு ஒரு சட்டம், பப்ளிக் ஒரு சட்டமா? மரியாதை இல்லை, இதே மாதிரியே கட்டுப்படும். இனிமேல் உயிரை விட்டு 4 ரோட்டில் வண்டி மறைக்கணுமா? சூடு சொல்றதுக்கா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் 1ஆம் மாதம் ஆர்டர் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. திருநெல்வேலி வண்டி மறிக்கை இன்னுமா ஓடுறீங்க? 3000 வண்டி. ஏன் மறக்க முடியாது உங்களால்? இல்லை தைரியம் இல்லையா? சொல்லு. இதான் கடைசி. நான் கோர்ட்டில் எதையும் கொடுக்குறேன். யார் மாட்ட போகிறீங்கன்னு தெரியாது, பாருங்கள்.
வந்துட்டாங்க உங்களை பார்க்க. இந்த வண்டி எடுத்து போங்க. பின்னால் வரேன். சரி, வண்டி எடுத்து ஓட்டுறது ஒரு 4 பேர் ரெடி பண்ணுவீங்க. 4 பேர் ரெடி பண்ணுவாங்க அந்த வண்டி. இந்த வண்டி எடுத்துக்கிறேன். பின்னால் வரட்டேன், நான் பின்னால் வரேன். எப்படிங்க ஓட்டுறது தெரியாது. அவங்க 4 பேர் ஓட்டு வருவாங்கம்மா. நான் பின்னால் வரேன். சாட்டி எடுத்துருக்கோம் வண்டியை. சொல்லுங்க என்னென்ன தேடி பார்த்துருக்கீங்க. ஆமாம் சேர்த்து வாங்க, சேர்த்து நான் வரேன் பின்னாடி. டிரைவர் இருக்காங்க 4 பேர். மெதிர கத்துறாங்க வண்டி ஓடுறது. வண்டி இருக்கான்னு பார்க்கணும். இந்த வண்டி சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணலாம்? தேவையில்லைங்க. இது இல்லை, எனக்கு தேவையில்லைண்ணே. தேவையில்லைண்ணே. எனக்கு தேவையில்லை. நான் உங்களை பேச எங்கள்கிட்ட பேச வேண்டியது இல்லைண்ணே. போலீஸ் பேசிக்க ஐயா பண்ணினே இருக்காங்க. எனக்கு வேண்டாங்க. நான் உங்களுக்கு ஏன் எங்கிட்ட பேசுறது? ஆ ரெக்கார்டாக பண்ணிக்க அப்படி தானே. தேவையா எங்கிட்ட பேசுறீங்க? அங்கே முள்ள இல்லையா? எதுக்கு எங்கிட்ட பேசுறீங்க? எதுக்கு எங்கிட்ட பேசுறீங்க? வண்டி ஓட்டா வீட்டில் வண்டி ஓட்டி பாருங்க. தேவையாதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வண்டி ஓட்டாத ரோட்டில். போங்க கவிதை சொல்லுங்க போய் எங்கிட்ட கேட்காதீங்க மாதிரி. ஏன்பா அவங்கள்ட்ட போய்க்கிறீங்க? தேர்தல் நடிக்கிறாங்க அவங்க. கான்ட்ராக்ட் கடை சலுக்காங்க நாட்டில். கான்ட்ராக்ட் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை வண்டி ஓடா ரோட்டில். தேவையில்லை எங்கிட்ட வந்து கேட்குறீங்க? பண்ணிதான் இருக்கும். யாரு என்ன வந்து கேட்குறீங்க? வண்டி ஒன்று அது காவல் போடுவீங்களா? வேலையாகி போச்சு டெய்லி. 4 வண்டி வச்சு சட்டம் பண்ணுற மாதிரி வண்டியெல்லாம் வேண்டாம்னு பார்த்தேன். நாளைக்கு பண்ணுறேன் பேசி வரேன். 4 வண்டி கீழே விடுவாங்களா? சீக்கிரம் பண்ணாத. காப்பீடு இதுவும் காப்பை நாடுது குப்பை எல்லா இடத்துலையும். தேவையில்லாத போயிட்டு 3 எல்லாம் கம்மிச்சிருங்க.
ஏன் கேட்டாருக்கா பண்ணலாம் இருக்கான் அவனே பண்ணுறாங்க ஆமாம் அவங்களே வந்து பண்ணுறாங்க டெய்லி இதனால இதனால ஓய்தான் என்ன வந்து கேட்குறாரு கோப்பன் கிடையாதுங்களா அப்பப்போ வரவங்களாங்க சொல்கிறாங்க இந்த எழுதி கொடுக்குறேன் போட மாட்டேன் எழுதி இன்னும் கொடுக்க போகிறாங்க வேலை கிடையாது கான்ட்ராக்ட் தெரியும் காப்பேஜ் வண்டி நம்பர் பண்ணி ஓடுறோம் பார்த்து எல்லாம் பெட்ரோல் வண்டி எல்லாம் பெட்ரோல் வண்டி நம்பர் போட்டு ஓடுதுப்போம் இவங்க என்ன கேடு கான்ட்ராக்ட் 1000 ரூபா மாமூல் கேள்வி பண்ணிக்கு தேவையில்லாத பேசிட்டு இதே வண்டி தான் கார் பேஸ்ட்டு ஒரு பத்து கலர் வண்டி அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுதுல்ல பண்ணுறேன் அவன் பண்ணுறேன் இவங்க ஒன்று பண்ணுறாங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மாமூல் லைன் பண்ணிக்கு கார்பரேஷன் வண்டி 1000 ரூபா மாமூல் வாங்குறான்ல அவன் அதனால ஓடுது டாக்டர் கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட் ஒரு சொல்லுங்க நாட்டில் தமிழக அரசாங்க பார்த்தீங்களா ஐஏஎஸ் அதிகாரி பார்த்தியா குப்பை வண்டி ரைட்டு தான் ஓட்டலாமா சொல்கிறார் ஒருத்தர் வந்து நான் போட்டு அனுப்புகிறேன் போ எந்த முட்டாள் சொல்லுது ரைட்டு டீச்சு பண்ண ஓட சொல்லி ஆ தேவையா உங்களுக்கு ஆணையாளர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் உங்களாம் என்ன இருக்கு இதான் மூளை இருக்கா எப்படி வண்டி ரோட்டில் ஓட விட்றீங்க கவர்மெண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கா ஐயாது தேவை இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வச்சுக்க இந்த கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணுறதுல கேட்க போகிறேன் எம்பியை பாரு யார் எம்பியை பார்க்குறேன்